இறந்தது ஒரு தலித் பெண். திருமாவளவன் நீங்க என்ன பண்ணீங்க? ஐயா திருமாவளவன் எங்க போனீங்கன்னு சொல்லுங்க. ட்ரம்ப் ஃபைட்டர் வாங்க வெளில வாங்க. இதே ஒரு அதிமுக ஆட்சி காலத்துல இதே ஒரு தலித் பெண் இதே மாதிரி இறந்திருந்தா இந்த சும்மா விட்டுப்பாரா? எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. இந்த திருமாவளவன் நீங்க யாரு நீங்க? தலித்துகளுடைய பிரதிநிதியா நீங்க அறியப்படுறீங்க. இன்னைக்கு ஒரு தலித் பெண் சுருக்கமாட்டி இறந்திருக்கு. அதுக்கு காரணம் திமுக எம்எல்ஏ அவருடைய ஆட்கள். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தான் தலித்துகளோட பிரதிநிதியா? அந்த தலித்துகளை கொண்டு வச்சு யாரும் பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன மனுஷன்? எனக்கு புரியல. எப்ப பார்த்தாலும் தலித் பிரதிநிதி தலித்து கொண்டு நான் தான் நிப்பேன். காரி கிரீட் அவனுக்கு மூஞ்சி போட போறாயா? பாத்துருக்கு திருமாவளவன் நீங்க தான் சொல்றேன். ராஜபக்ஷ கை கொடுக்கீங்களா? அதுதான் இருக்கு உங்களுக்கு. இப்ப இன்னைக்கு தலித் சமுதாய மக்களுக்காக யாருமே இல்லாத காலத்துல தமிழக வெற்றி கழகம் ஒரு கழகம் நிக்குது. விஜய் நிக்கிறார். சும்மா சோம்படிக்கிறதா சொல்றயா? இன்னைக்கு 120 மாவட்ட செயலாளர் தாவைக்காவுல அதுல 36 மாவட்ட செயலாளர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள். 70 வேட்பாளர்கள் 233 தொகுதி நிற்கிறாங்க. ஒரு தொகுதி விட்டு அந்த 233 தொகுதியில 70 வேட்பாளர்கள் தலித் வேட்பாளர்கள். வெறும் தனி தொகுதி மட்டும் பொது தொகுதி நிற்கப்பட்ட நிறுத்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துல. இன்னைக்கு புரியுதா? எந்த கட்சி நீங்க தலித் சமுதாயத்துக்கு அடிக்கும் தெரியுதா? நீங்க எட்டாயிரம் கூப்பி இப்ப தர முடியல. 8000 கூப்பட இன்னொரு இப்ப மாதிரி இருக்கு. எனக்கு புரியல. அந்த அளவுக்கு நீங்க அக்கிரமம் பொடிக்கிட்டு பறக்குறியா தமிழ்நாட்டுல? இதெல்லாம் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதே கதிரவன் தீவிர விதமான கதிரவன் அன்னைக்கே நீங்க வந்து விசாரணை கொண்டாந்து ஒரு சீட் கிடையாதுயா. நீ ஒரு ஹாஸ்பிடல்ல கிட்னி திருடு நடந்துருக்குன்னு கம்ப்ளைண்ட் இருக்கு. அது இட்டு விட்டாங்க. நீங்க வந்து கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூடாதுன்னு அரசு இட்டு முடிவு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சீட் கொடுத்தாங்க. அப்ப ஏதோ லாக் ஆயிருக்காப்ல. சாரி லாக் ஆயிருக்காப்ல. என்ன விசாரிக்க முடிச்சு. ஆனா இப்ப திருடுங்களா நான் வந்து சீட் கொடுப்பேன் அப்படின்னா ஏதோ மேட்டர் இருக்குங்களா?